நம்மிடத்திலே இபாதாத்துகள் அதிகமாக இருக்குது, வணக்க வழிபாடுகள் அதிகமாக இருக்குது. அது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. நம்முடைய இபாதத் இந்த நிலைமையில தான் இருக்குது. وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ, அவர்கள் எந்த நல்ல அமல்களை செய்தார்களோ அதன் பக்கம் நாங்கள் முன்னோக்கினோம். ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, பரப்பிவிடப்பட்ட தூசுகளை போல் அந்த இபாதத்துகளை நாங்கள் தூக்கி வீசிட்டோம் அந்த அமல்களை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அமில்னா இலாமா அமிலு, கதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. இந்த பிலாமா அமிலு மின் அமலின் இருக்கு, மின் அமலின் சாலிஹின், அவர்கள் செய்த நல் அமல்கள் இருக்க, அந்த நல்ல அமல்களை எதை பெரிதாக கருதி இந்த நல்ல அமல் நம்மை உதவும் காப்பாற்றும் என்று முழு நம்பிக்கை வைத்து வருகிறார்களோ அந்த நல் அமல்களின் பக்கம் நாம் முன்னோக்கி அந்த நல் அமல்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெறும் பரத்தப்பட்ட தூசிகளை போன்று அதை ஊதி விட்டுருவோம், ஊதிடுவோம், பரத்தப்பட்ட தூசி மாதிரி பறந்துடும். அந்த நல் அமல்கள் அவர்களுக்கு உதவாது. நல்ல அமல் செஞ்சவங்கள தான் சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா பாவமான அமல்களை சொல்லலை. பாவமான அமல்களை அல்லாஹ் ஊதி விட்டால் நல்லதாக போயிருமே நமக்கு. நல்ல அமல்களை நிறைய செய்து விட்டு மஹ்ஷரில் வருவாங்க. அந்த ஆயத்தை எடுங்க. அல்லாஹ் முன்னாடி வருவாங்க, அல்லாஹ் உஃப்னு ஊதி விட்டுருவான். அந்த நல் அமல் அவர்களுக்கு எந்த பலனையும் தராது. ஜி யௌம யரவுனல் மலாயிகத்த லா புஷ்ரா யௌமைதின் லில் முஜ்ரிமீன வ யகூலுன ஹிஜ்ரம் மஹ்ஜூரா. மறுமையினால சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஜி وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهَا هَبَاءً مَنْثُورًا. ஏன் நல்ல அமல்களை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, பெரும் பாவிகளை சொல்லலையே. என்ன காரணம்னு கேட்டால், நல் அமல் நீ செய்த காலத்தில் நான் செய்தாய், நான் செஞ்சேன்னு அவன் செஞ்சுருப்பான். ஜி அதில் ரப்ப ஷுஹூது செய்யலை, அவன் அல்லாஹ் செய்ய வச்சாங்கிற உணர்வில் செய்யலை, அல்லாவை கவனிக்கலை, அல்லாவை பார்க்கல, அல்லாவுடைய சந்திப்பு அவனுக்கு ஏற்படலை. இப்போ தானே செய்தேன் என்று வந்தால் அந்த அமல் எனக்கு தேவையில்லைன்ட்டான். நான் இந்த ஆயத்துடைய துவக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَقَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا, நம்முடைய சந்திப்பை யார் ஆசை கொள்ளவில்லையோ, லா யர்ஜூன லிகாஅனா ஃபில் ஆகிரத்தின்னு சொல்லலை, நம்மை சந்திக்கணும்னு ஆசையே படலையோ, நம்மை பார்ப்பதை விரும்பவில்லையோன்னு அர்த்தம். லவ்லா உன்சில அலைனல் மலாயிகத்து அவ் நரா ரப்பனா, எங்கள் மேல் மலக்குகள் இறங்கி இருக்க வேண்டாமா, எங்கள் ரப்பை நாங்கள் பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். பார்த்துட்டு தான் இருக்கிறான், ரப்பை பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். அப்படி அர்த்தம் என்ன, ரப்பை விட்டுட்டு தனியாக வாழ்கிறான், அல்லாஹ் எங்கேயோ வச்சுட்டு இவன் எங்கேயோ இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறான். தான் சுயமே அமல் செய்வதாக, தான் சுயமே தொழுவதாக, தான் சுயமே ஜக்காத்து கொடுப்பதாக, தான் சுயமே நோன்பு வைப்பதாக, தான் சுயமாக ஹஜ்ஜு செய்வதாக, நல்ல காரியங்களை தானே செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நீ என்னதான் அமல் செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு எப்படி செஞ்ச நீ, அதுதான் கிபுர். லகத் இஸ்தக்பரு ஃபீ அன்ஃபுஸிஹிம்,
அதை சொல்ல பாருங்க, லகத் இஸ்தக்பரு ஃபி அன்ஃபுஸிஹிம் வஅதௌ உதுவன் கபீரா. அவர்கள் தங்கள் நஃப்ஸுகளிலே பெருமை அடித்தார்கள், இன்னும் மிகப்பெரிய அநியாயம் செய்தார்கள், வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் விளங்கி யாரை அல்லாஹ் சொல்கிறாங்கிறத இந்த ஆயத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. சமயமாவை எந்த நல்ல அமல் உன்னிலிருந்து அல்லாஹ் செய்ய வைக்கிறானோ இது அல்லாஹுடைய ஃபதுல்னு விளங்கி, அல்லாஹுடைய அருள் என்று விளங்கி கொள்ளுங்கள். கலிமா நாமலா சொன்னோமா அல்லாஹ் சொல்ல வச்சானா? சொல்லுங்க பை. கலிமா உடையவர்களாக நம்ம நாமலா வாழ்கிறோமோ அல்லாஹ் வாழ வைக்கிறானா? நான் கலிமா சொல்லிட்டேன், அவங்களாம் கலிமா சொல்லலை, நான் ஈமானில் வந்துட்டேன், அவங்களாம் ஈமானில் வரலன்னு மட்டும் நினைக்காத. என்னமோ ஈமான் உன் திறமையில் நீ பெற்றுக்கொண்ட மாதிரி அறிவு திறமையான ஆராய்ச்சி செய்து எல்லா மதங்களையும் இஸ்லாம் தான் உண்மை மதம் என்று உன் அறிவை கொண்டு கண்டுபிடித்து நீ இஸ்லாத்திலே வந்து விட்டதாக எண்ணிக்கொள்ளாதே. அல்லாஹ் கொடுத்த ஃபضل. சரி, இஸ்லாத்துக்கு அல்லாஹ் பிறக்க வச்சுட்டான், இஸ்லாத்தில் சாபித்தாக இருக்கிறது, அதில் நிலைத்திருப்பது என் திறமை என்று எண்ணி விடாதே, அதுவும் அல்லாஹ்வுடைய ஃபضل. அது ஒவ்வொரு நொடியும் இன்னைக்கு இஸ்லாத்திலே நாம் காலையில் எழுவதும் மாலையில் எழுவதும், காலையில் எந்திரிக்கும் போது முஸ்லீமாக எந்திரிக்கிறதும் மாலையில் முஸ்லீமாக இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய ஃபضل விளங்கி. எடுத்து வாங்கிங்க அதை நினச்சிங்களா? அது அல்லாஹ்வுடைய ஃபضل விளங்கி. ஒவ்வொரு நொடியும் முஸ்லீமாக மூமினாக வாழ வைக்கிறது அல்லாஹ்வுடைய ஃபضل விளங்கி. விளங்குங்களா? பெருமானா துவா செய்வாங்க, யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி. இந்த துவாவை எல்லாரும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி, இஸ்லாத்தின் பொறுப்பாளனே, வ அஹ்லிஹி இஸ்லாத்தை உடையவர்களின் பொறுப்பாளனே, முஸ்லிம்களின் பொறுப்பாளனே. யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி சப்பித்னா அலைஹி ஹத்தா நல்காக். பெருமானுடைய துவா தம்பி எங்கே வர எடுங்க ஹதீஸ். இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த துவாவை எல்லாரும் ஓதுங்க. இந்த துவாவை நம்ம ஓதனா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை வந்து ஈமான் இஸ்லாத்தோடு வாழ வச்சு ஈமான் இஸ்லாத்தோடு அல்லாஹ் மூத்தாக்குவோம். இந்த துவாவை ஒவ்வொரு வக்திலையும் எல்லாரும் ஓத கற்றுக்குங்க. யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி, இஸ்லாத்துடைய பொறுப்புதாரியே. கிதாபு ராவி அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்கிறாங்க. தபரானி பஹீக்கில் வரக்கூடிய ஹதீஸ். பெருமானுடைய துவாக்கள் அதிகமாக பெருமான சொல்லுவார்கள், யா வலி கான யகூல் யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி சப்பித்னி பிஹி ஹத்தா அல்காக். இஸ்லாத்தின் பொறுப்புதாரியே, இஸ்லாத்தை உடையவர்களின் பொறுப்புதாரியே. ஜி அப்படின்னா என்ன? இஸ்லாத்தை பாதுகாக்கிறதும் அவன் தான், இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதும் அவன் தான், இஸ்லாத்தில் நம்மை வைத்து நம்மளை பாதுகாக்கிறதும் அவன் தான், நம்ம கல்பில் இஸ்லாத்தை வைத்து இஸ்லாத்தை விட்டு நாம் மாறிவிடாமல் வச்சிருக்கிறதும் அல்லாதான். யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி, இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தை உடையவர்களுக்கும் பொறுப்புதாரியே எஜமானே. சப்பித்தினி, என்னை நீ வந்து உறுதிப்படுத்தி வைத்திருப்பாயாக, தரிப்படுத்தி வைத்திருப்பாயாக, அலை அந்த இஸ்லாத்தின் மீது. ஹத்தா அல்காக், நான் வந்து உன்னை சந்திக்கும் வரையிலேயும். இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்கிறாங்க எஜமானே. தபரானில் பஹீக்கில் வரக்கூடிய அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ பிச்சை கொடுத்த இந்த ஈமான், என் ஷேഖனா எப்போயுமே கையேந்தனா கண்ணில் தண்ணி பொறன்னு ஊற்றும். எஜமா சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு அருள் பிச்சையாக வழங்கி இந்த ஈமானை இஸ்லாத்தை எங்களின் பாவ தோஷங்களின் காரணமாக எங்களை விட்டு எடுத்துறாத அல்லாஹ். எப்படி கேட்பான்? நாங்கள் செஞ்ச பாவம் உங்களை வருத்தப்படுத்தியிருப்போமே, அதற்கு தண்டனையாக நீ அருளாக கொடுத்த இஸ்லாத்தை எங்களை விட்டு நீ மாற்றிடாத ரப்பே, அதை விட்டு எங்களை கல்போட்டு எடுத்துறாத அல்லாஹ் என்று என் ஷேഖனாக அழுவார். அப்போ சூஃபியாக்கள் ஏன் அழுகுறாங்க அப்படின்னா,
இந்த இஸ்லாம் ஈமான் நல்ல அமல்கள் இருக்கே, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் பிச்சை இது. என்னமோ நான் செஞ்சேன்னு நினைக்கவே நினைக்காத. பயான் செஞ்ச ஒரு பயானை கேட்டு 10 பேர் வான்னு சொன்னாங்க, 10 பேர் திருந்திட்டாங்க, 10 பேர் சாராயம் குடிக்கிறத விட்டுட்டாங்க, 10 பேர் தொழிலாளி ஆகிட்டாங்க. அழுக அல்லாட்ட ரப்பே, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தே ரப்பே உன் கருணையால். எத்தனையோ பேர் பயானை கேட்டு மது அருந்து பொருள் மதுவை விட்டுட்டாங்க, கடைசியில் இவர் குடிக்காரனா போயிட்டான். என்ன செய்யறது? எத்தனையோ பேர் தொழுகையின் சிறப்பை பயான் செஞ்சு அதை கேட்டு பல பேர் தொழுகையாளியாக மாறிட்டாங்க. புரிஞ்சுங்களா? கடைசியில் இவர் தொழுகையை விட்டார். ஒரு ஹசரத்து தாடியின் சிறப்பு பயான் செஞ்சு இன்னொருத்தர் தெரிச தாடி வச்சுட்டார். கொஞ்சம் காலம் கழித்து அந்த ஹசரத்தை பார்க்குறாரு, ஷேவ் பண்ணிருக்காரு. என்னங்க வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சு, எடுக்க சொன்னால் எடுத்துட்டேங்கிறார். இப்போ உன்னை கொண்டு இன்னொருத்தன் பலன் பெற்று விடுவான், நீ கை சேதமாக போயிடுவ. கடைசியில் என்ன மாதிரி துவா கற்றுக் கொடுத்தாங்க பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா வலியல் இஸ்லாமி வாஹிலிஹி, இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தை உடைய முஃமின்களுக்கும் பொறுப்பாளனே, சப்பித்தினி அலைஹி, அதிலே என்னை உறுதிப்படுத்தி வைத்திருப்பாயாக, அத்தா அல்காக், நான் வந்து உன்னை சந்திக்கும் நேரம் வரை. ஏன் அப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த இறுதி மூச்சில் எந்த நேரத்தில் மாறிடுச்சுன்னா, நம்ம கண் மூடி முற்றிலும் உயிர் நம்ம விட்டு போய் அல்லாஹ்வை போய் சந்திக்கிற வரையிலேயும் நம்ம இஸ்லாத்தோடு இருக்கணும், ஈமானோடு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த இஸ்லாத் ஈமானோடு போய் அல்லாஹ்வை பார்க்கணும். அதில் இன்னொரு துவாவும் உள்ளே சேர்ந்து இருக்குது. என்ன, எங்களுக்கு முடிவாக உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கூட இல்லாமல் உள்ளே அடங்கிடும். நான் வந்து உன்னை சந்திக்கணும், அதுவரை ஈமான் என்கிட்ட இருக்கணும். எல்லாத்தையும் உள்ளே அடக்கிட்டாங்க பாருங்கள். உன்னை சந்திக்கும் வரை என் ஈமானை நீயே பாதுகாத்து கொள்றப்பே, அதில் நீயே தரிப்படுத்தி வைத்திரு அல்லாஹ். இப்படியும் தலை குனிஞ்சே இருந்தால் அல்லாஹ் விட்டுறான். நல்ல அமல்கள் செய்வது ஒரு பக்கம், நீ என்ன நல்ல அமல் செய்தாலும் உன் நல்ல அமல்கள் நான் செய்தேன் என்ற உணர்வு உனக்கு வந்தால் அதை ஊதி தள்ளிட வேண்டாம். அதனது கதிமுனா இலாமா அமிலு மின் அமலின், அவர்கள் செய்த நல்ல அமல்களின் பக்கம் நாம் முன்னோக்குவோம். ஃபஜஅல்னாஹு ஹபாம் மன்சூரா, ஊதி தூசி மாதிரி தள்ளிடுவோம். வாழ்நாளெல்லாம் 80 வருஷம் தொழுதுருப்பான், 80 வருஷமாக நோன்பு வச்சுருப்பான், தர்மம் கொடுத்துருப்பான், ஜக்காத்து கொடுத்துருப்பான், ஹஜ்ஜி செஞ்சுருப்பான், உம்ரா செஞ்சுருப்பான், பயான் செஞ்சுருப்பான், நற்காரியங்கள் செஞ்சுருப்பான். இதெல்லாம் நல்ல அமல்கள் மூட்டை மூட்டையாக இருக்கும். இந்த நல்ல அமல்கள் எனக்கு உதவும் என்று எண்ணிக்கொண்டு இருந்திருப்பான். வரைஞ்சுங்களா? ஆனால் அந்த நல்ல அமல்கள் தான் செய்தேன் என்ற உணர்வு வந்தனால இஸ்திக்பார், கல்பில் பெருமை வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அல்லாஹ் அந்த அமல் என்ற மதிப்பில்லைன்ட்டான். அது ஆமிலத்துன் நாசிபத்து, சில நஃப்ஸுகள் அமல் செய்து 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 களைப்படைந்து போயிருக்கும். வாழ்நாளெலாம் அமல் செஞ்சு செஞ்சு முட்டுக்கால் தேய அமல் செஞ்சு செய்து களைப்படைந்து போயிருப்பான். ஆயிடுங்க. ஆமிலத்துன் நாசிபத்துன் தஸ்லா நாரன் ஹாமியா, கொடுமையாக நரகத்தின் பக்கம் போய் சேர வேண்டாம். பை யாரை சொல்கிறோம்ல? அமல் செஞ்சவங்கள சொல்கிறோம். அமல் செய்யாதவங்களுக்கு அது வேறு விஷயம். பாவமே செய்து வாழக்கூடியவர்கள் விஷயம் வேறு. இதை நம்ம இன்னும் அட்வான்ஸில் கொண்டு வர்றேன் உங்களை. நான் வாழ்நாளெலாம் பாவம் செஞ்சிட்ருக்கான், அவனை பேச்சைக்கு நான் பேச வேண்டியதில்லை. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத்து இல்லை, ஹஜ்ஜி இல்லை, அவங்க பற்றி விட்டுருங்க. வணக்க வழிபாடுகளில் இருக்கிறார், 5 நேரம் தொழுகிறார், குர்ஆன் ஓதுகிறார், நோன்பு வைக்கிறார், தர்மம் செய்கிறார், ஹஜ்ஜி செய்கிறார், உம்ரா செய்கிறார், நற்காரியங்களில் ஈடுபடுகிறார். இப்போ அவருக்கு விஷயம் பேசணும், அதில் எப்படி செய்யணுங்கிற அல்லாஹ் தஆலா. நீ எந்த நல்ல காரியம் செய்தாலும் நான் செஞ்சேன்னு செய்யாத, என் ரப்பு என்னை செய்ய வச்சான்னு சொல்லு. என் ரப்பு என்னை குனிய வைத்தான், என் ரப் திக்ர் செஞ்சீங்களா? நான் செய்யலை, அல்லாஹ் என்னை செய்ய வச்சேன். இன்னைக்கு காலையில் சில நிமிடங்களாவது அல்லாஹ் அவனை பற்றி ஞாபகம் செய்ய பாக்கியம் எனக்கு கொடுத்தான். ஒத்தஹர்ரகத் பி ஷஃபதா, நீ திக்ர் செஞ்சியே உன் 2 உதடும் என்னை கொண்டு தான் ஆடுதுன்ட்டான். இப்போ நீ என்ன அல்லாவுக்கு திக்ர் செய்ய முடியும்? நாம் என்ன திக்ர் செய்ய முடியும் அல்லாவுக்கு?
அவன் யாரை திக்ருக்குன்னு பொறுக்கி எடுத்தால் தாங்க திக்ருக்கு. இல்லை நீயா ஒரு மணி நேரம் உட்காந்து திக்ரு செஞ்சு பாரு முடியும். திக்ரு செஞ்சு உட்காரும். அப்போ தான் பிவி ஒரு வேலை சொல்லுவாங்க. திக்ரு அப்போ தான் பெல் அடிப்பார், யாரோ ஒருத்தர் வருவார். திக்ரு செய்யணும் உட்காரும். அப்போ தான் அந்த சிந்தனை வரும், அடாடாடா அந்த வேலையை விட்டு வந்துட்டோமேன்னு. ஒரு மணி நேரம் உன்னால் உட்காந்த முடியவே முடியாது உன்னால். அல்லாஹ் பாசன் பாசுக்கிறது நீ ஒரு மணி நேரம் செய்வோன்னு உட்காரவே முடியாது. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 வாட்டி சொல்லலாம், உட்கார முடியாது உன்னால். ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதலான்னு உட்கார முடியாது. அல்லாஹ் நசீபு கொடுக்காமல், அவன் நசீபு கொடுத்தாதான் அல்லாஹ் நீ செய்ய முடியும். இதுக்கு அதனால தான் வத்தஹர்ரகத் பி ஷஃபதா, அவனுடைய 2 உதடுகளும் நான் தான் அசைக்கிறேன். அல்லாஹ் திக்ரு செய்யுங்கன்னு பல இடங்களில் சொன்னான். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், ஃபதுக்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, ஃபதுக்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அதிகமாக திக்ரு செய்யுங்க. ஃபதுக்குருல்லாஹ் கியாமன் வ குஊதன், நின்றாலும் அமர்ந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கன்னு சொன்ன ரப்பு ஒரு இடத்துல. ஒமா யذ்குரூன இல்லா இன் யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாம நீ ஒன்றும் திக்ரு செய்ய முடியாது. போயான் உன்னை திக்ரு செய்ய வைக்கிறதும் அவன்தான், திக்ரில் நிலை திருப்பவனும் அவன்தான், கலிமாவை வாயில சொல்ல வச்சவனும் அவன்தான், கலிமாவிலே உன்னை சாபித்தா வச்சிருக்கிறவனும் அவன்தான். இன்னைக்கு எவ்வளோ நேரம் நீ கலிமாவுடையவனா வாழ்ந்த, அஹ்ல கலிமாவா வாழ்ந்த யோசிச்சுப்பார். அஹ்ல கலிமாவாக எவ்வளோ நேரம் இன்னைக்கு 24 மணி நேரத்தில் கழிஞ்சிச்சு. அல்லாஹ் தான் தேவை புரிச்சிடன்னு சொல்லிட்டோம். அப்போ நீ கவுல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிற, ஹால லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளோ நேரம் இருந்துச்சு? 24 மணி நேரமும் அல்லாஹ் உன் தேவையை பூர்த்தி செய்தானே, அதில் எவ்வளோ நேரம் இப்போ டீ குடிக்கும்போது அல்லாஹ் தான் என்னை குடிக்க வச்சான்னு பார்த்தா அந்த 5 நிமிஷம் நீ ஹால லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருந்திருக்கிற. தண்ணி குடிக்கும்போது அல்லாஹ் தஆலா என்னை தண்ணி குடிக்க வச்சான் உணர்வு இருந்தால் நீ ஹால லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருந்திருக்கிற. கலிமா சொன்னவர் இஸ்லாம் முஸ்லீம் முஃமின், கலிமா சொல்லாதவர் நான் முஸ்லீம்ங்கிற, அவரை காஃபிர்னு சொல்கிற. அப்போ ஹாலில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான். இப்போ பாருங்கள், நான் பேசுகிறேன், அல்லாஹ் என்னை பேச வைக்கிறான்ற உணர்வுள்ள பேசினால் நான் முஃமினாக பேசுகிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா காஃபிலாக மறந்துட்டு பேசுகிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் இந்த கேட்க வைக்கிறான்ற உணர்வோடு நீங்கள் கேட்டீங்கன்னா மூமினா கேட்குறீங்க, இல்லைன்னா மூமினா கேட்கலன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் இங்கிருந்தோ எனக்கு தேவை பூர்த்தி ஆகுது என்ற உணர்வில் இருந்தால் பெருமான சஹாபாக்களை சொல்கிறாங்க, எங்கே நிஸ்பத் செய்யணுமோ அங்கே நிஸ்பத் செய்யாமல் வேற பக்கம் செஞ்சால் அது குஃப்ரு. குஃப்ருன்னு தூண குஃப்ரு. அந்த குஃபர் நரகத்துக்கு போகிற குஃபரை விட இது கம்மியான குஃபர். ஷரியத்தில் குஃபர் இல்லை பை, தரீக்கத்தில் ஹகீகத்தில் மாரிஃபத்தில் குஃபர். இந்த குஃபர் தண்டனை என்ன? அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடுவோனே. ஷரியத்தில் குஃபர் இருக்குது, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். தரீக்கத்தில் குஃபர் என்ன? சாஹிபே உலூஹியத்தின் பக்கம் கவனம் செலுத்தாமை, தவஜ்ஜுப் ஹக் இல்லாமை, தேவை பூர்த்தியாகும் போது அல்லாஹ் பக்கம் சிந்தனை போகாமல் வேற பக்கம் சிந்தனை போனால் தரீக்கத்தில் குஃபர். இது தண்டனை என்ன? தரஜாத்தில் நீ போக முடியாது, அல்லாஹ் பக்கம் நெருங்க முடியாது. இப்போ கடுமையான மழை பெஞ்சு இல்லையா மெட்ராஸில்? காரணம் என்ன? எதனால பெஞ்சு? என்ன புயல்? இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது. எங்க? தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடி இந்த திருநெல்வேலியில் மிதக்குது. மேலப்பாளையம் காயல்பட்டினத்தில் ஒரே நாள் 1000 சென்டிமீட்டர் மழைன்றான், 1000 மில்லிமீட்டர். பயங்கரமான ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்? என்ன சொல்கிறாங்க? குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாயிருக்கு தான் காரணம் வரும். ஒரு நாள் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு. சஹாபாக்களும் ஒரு போருக்கு போயிருந்தாங்க. நல்ல மழை பெஞ்சா சில சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க, எதனால் மழை? இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இல்லையா, அந்த நட்சத்திரம் இன்றைக்கி கலக்குது, அதுதான் மழை. இல்லைங்க, அதனால தான் அந்த இன்றைக்கி இந்த காற்று தாழ்வு மண்டலம் அப்படி ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிறாங்க. அதனாலன்னு பேசிக்கிறாங்க. பெருமானார் அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இன்று காலையில் சில பேர்கள் முஃமினாக எழுந்தார்கள், சில பேர்கள் காஃபிராக எழுந்தார்கள். யாரெல்லாம் சொன்னார்களோ முத்திர்னா பின் நௌஇ கதா, முத்திர்னா பின் நௌஇ கதா, இந்த காரணத்தினால் எங்களுக்கு மழை பொழிந்தது, இந்த காரணத்தினால் மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் காஃபிராக எழுந்தார்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் எடுங்க பை. என்ன பை தப்பு இதில்? நம்ம சொல்கிற மிஹ்சாம் புயல் வந்துச்சான், அதனால் மழை கொட்டுன்று கொட்டி சென்னையை புரட்டி போட்டது அப்படி. இப்போ திருநெல்வேலி புரட்டிக்கிட்டு இருக்குது அப்படி. அப்போ நீ யாராவது சொல்கிறோமா? அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மழை பொழிந்தது, அல்லாஹ்வின் நாட்டப்படி வெயில் அடித்தது, அல்லாஹ்வின் நாட்டப்படி காற்றடித்தது. யாவியார் புகாரி ஷரீஃபுடி ஹதீஸ், புகாரி முஸ்லிம் சஹீ இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸ் இது. வரைஞ்சிங்களா? கானத் சல்லாலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்த ஸுப்ஹி பில் ஹுதைபியா. ஹுதைபியாவிலே ஒரு நாள் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை தொழுக வைத்தார்கள். ஃபி இஸ்ரி சமாயின் கானத் மினல் லைல். அன்று இரவு கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டது. அதற்கு மறுநாள் விடிந்தவுடன் எங்களுக்கு பெருமான ஃபஜ்ர் தொழுக வைத்தார்கள். பலம்மா இன்சரஃப, தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே எங்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தார்கள். அக்பல அலன் நாஸ், எங்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தார்கள். ஃபகால, சொன்னார்கள், ஹல் தத்ரூன மாதா கால ரப்புக்கும், உங்கள் ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா என்று கேட்டார். காலு அல்லாஹு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். கால, பெருமான சொன்னாங்க, கால, அல்லாஹ் சொன்னான், அஸ்பஹ மின் இபாதி, என் அடியார்களிலே சிலர் காலையில் எழுந்தார்கள், முஃமினும் பி வ காஃபிருன், சிலர் என்னை கொண்டு ஈமான் கொண்ட நிலையிலே, சிலர் என்னை கொண்டு குஃப்ரு செய்த நிலையிலே எழுந்தார்கள். ஃபம்மா மன் கால, யார் இப்படி சொன்னார்களோ, முத்திர்னா பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் மழை இறக்கி வைக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள், ஃபதாலிக முஃமினும் பி வ காஃபிரும் பில் கவாகிப், அவர் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர் நட்சத்திரங்களை கொண்டு குஃப்ரு செய்தவராயிருக்கும். அதை மறுத்த, என்னை கொண்டு ஈமான் என்ன அர்த்தம்? முஃமினும் பி பி அன்னி இலாஹுன், நான் தான் இலாஹ் என்று என்னை ஈமான் கொண்டவர், தேவைகளை பூர்த்தி செய்பவன் நான் தான் என்று ஈமான் கொண்டவர். காஃபிரும் பில் கவாகிப்னா, காஃபிரும் பில் கவாகிப், கவாகிபுக்கு என்னவோ லைஸ பி இலாஹ், இந்த நட்சத்திரங்கள் என் தேவையை அறவே பூர்த்தி செய்யாது என்று ஈமான் என்று அதை கொண்டு மறுத்தவர். அலஞ்சைலவை முஃமினும் பி வ காஃபிரும் பில் கவாகிப். அம்மா மன் கால, யார் இப்படி சொன்னார்களோ, முத்திர்னா பி நௌஇ கதா வ கதா, இந்த நட்சத்திரத்தினால் மழை பொழிந்தது, இந்த சூரியனால் மழை பொழிந்தது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து மழை பொழிந்தது, மிஹ்சாம் புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, அதனால் மழை பொழிந்தது என்று இந்த மழை பொழிந்த சிஃபத்தை கைருல்லாஹின் பக்கம் சேர்த்தினார்களோ, ஃபதாலிக காஃபிரும் பி, அவர் என்னை மறுத்தவர், முஃமினும் பில் கவாகிப், அந்த நட்சத்திரங்களை கொண்டு ஈமான் கொண்டவர். அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் தான் இலாஹ் என்பதை மறுத்தவர், அந்த நட்சத்திரங்கள் தான் இலாஹ் என்று நம்புபவர்ன்றாங்க. சொல்ல என்ன வார்த்தை? புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் இது. ஹஜ்ரத் சையீதுனா யார் அறிவிக்கிறாங்க? ராவி யாருங்க? யார் ராவி? ஸைத் பின் ஹாலிதுல் ஜுஹ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள். என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? முத்திர்னா பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று சொன்னால் என்ன இலாஹ நம்பன பை? எல்லாரும் யாருங்க அங்கே உட்கார்ந்து? அத்தனை பேரும் சஹாபாக்கள், உயர்ந்த சஹாபாக்கள். ஹுதைபியால் யார் இருந்தா? அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், எல்லாமே 1400 சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் எவ்வளோ மனசில் வருத்தம் இருக்கும் அல்லாவுக்கு. நான் சொன்னேன்னு கூட பெருமை நான் சொல்லலை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. நைட்டு இந்த மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால மழை பெஞ்சு, நல்ல மழை இருக்குது, செம்ம மழை ஜி. அந்த இது இங்கே வந்திருக்குமோ, இந்த திருவாதிரை நட்சத்திரம் இங்கே வந்திருக்கும் போல் தெரியுது.
இந்த செவ்வாய் கிரகம் வந்து இங்கே மாற்றி சொல்கிறான் இல்லையா, உன் கன்னி ராசியில் இங்கே வந்து பிறகு ராகு காலத்தில் வந்துருக்குது இப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா. இது இப்படிலாம் சில பேர் அதனால தான் மழை அப்படின்னு பெருமான கேட்டுக்கிட்டாங்க, ஒன்றும் சொல்லிக்கல. நைட்டு பெருமான காலையில உளிஞ்சு பதில் சொல்ல சொல். மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா உங்கள்கிட்ட அப்படின்னு. தெரியல யாராச்சும். அல்லாஹ் உங்களை நோக்கி சொன்னான், இன்று இரவு மழை பொழிந்தது, அதனால் சில பேர் காஃபிராக காலையில் எழுந்தார்கள், சில பேர் மூமினாக எழுந்தார்கள். நைட்டு சொன்னதை காலையில் சொல்கிறான் அல்லாஹ் தாலா. முதல்ல அப்புறம் என்ன அர்த்தம்? சஹாபாக்களுக்கு வந்து அந்த சஹாபாக்களை கூப்பிட்டு கேளுங்க, நட்சத்திரத்தினால பொழிச்சு அல்லாஹ் தாலா பொழி வச்சாங்க. இல்லை அல்லாஹ் தான் பொழி வச்சான், அப்புறம் சொன்ன நட்சத்திரம்னு சொல்லி இல்லை சும்மா சொல்லிட்டேன் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க உண்மையிலேயே அல்லாஹ் பொழிய வைக்கல, இந்த நட்சத்திரம் தானே பொழிய வச்சுன்னு நினச்சாங்களா? அப்படி இல்லை, வார்த்தை அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க உலூஹியத்தை கொண்டு போய் அஸ்பாபுகளின் பக்கம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் செஞ்சாங்க, வேறு தப்புலாம் செய்யல. அவங்க நட்சத்திரத்தை வணங்கவெல்லாம் இல்லை, நட்சத்திரத்துக்கு கும்பிடலாம் போடலை, நட்சத்திரத்துக்கு கோயிலெலாம் கட்டலை, அதுக்கு சிலை வச்செல்லாம் வணங்கவே இல்லை. செவ்வாய்க்கு ஒரு சிலை, புதனுக்கு ஒரு சிலை, வியாழனுக்கு ஒரு சிலையெல்லாம் வைக்கவே இல்லை. தேவையை பூர்த்தி செய்யும் தன்மையை முசப்பிபுல் அஸ்பாபின் பக்கம் சேர்க்காமல் அஸ்பாபுகளின் பக்கம் சேர்த்தார். மிஹ்லாம் புயல் காரணமாகத்தான் மழை வழிந்தது, கஜா புயல்னால தான் மழை வந்துச்சு. ஆனால் மழையை கொடுத்தவன் அல்லாஹ், கஜா புயலை கொடுத்தவன் அல்லாஹ். அப்போ எங்கே போய் சேர்த்தணும்? உன்னுடைய சிந்தனை முசப்பிபுல் அஸ்பாபின் பக்கம் போய் சேரணும். அஸ்பாபுகளின் பக்கம் போய் சேர்த்ததையே அல்லாஹ் தப்புன்ட்டான். சோறு யார் போட்டா? எனக்கு வந்து இவர் சோறு போட்டாருன்னு சொன்னாலும் நீ வந்து அல்லாஹ்வின் பக்கம் குஃப்ரு செய்தால் அவரை ஈமான் கொண்டாயின்னு அர்த்தம். இந்த வீடு யார்ப்பா கட்டி கொடுத்தா? எங்கள் அத்தா எனக்கு கட்டி கொடுத்தாரு அப்படி சொன்னாலும் குஃப்ரு தான். என்ன சொல்லணும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நிஸ்பத் இவர் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிக்கோங்க. அப்போ மிஹ்லாம் புயல் காரணமாக மழை வந்து சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அல்லாஹ் தான் மழையை கொடுத்தான், அதற்கு ஒரு சபபாக இந்த புயலை அல்லாஹ் ஏற்படுத்தினான், அவ்வளோதான். அல்லாஹ் இது இல்லாமலும் புயல் வந்தால் தான் மழை பொழியுமாங்க? புரிஞ்சுங்களா? மிஹ்லாம் புயலில் பேஞ்ச மழை இருக்குங்களே மெட்ராஸில், அது 40 சிஎம் சென்டிமீட்டர், அதாவது 400 மில்லிமீட்டர் அல்லது 40 சென்டிமீட்டர். இது எந்த புயலும் இல்லை, எந்த கஜா புயலும் இல்லை, மிஹ்லாம் புயலும் இல்லை, காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் இல்லை, காற்று கீழடுக்கு சுழற்சிங்கிறான் இவன் பேர் வச்சுருக்கான் புதுசாக்கு. இதில் நேற்று காயல்பட்டினத்தில் 1000 மில்லிமீட்டர் 100 சென்டிமீட்டர். அந்த புயல்லாம் விட 2 மடங்கு 3 மடங்கு இன்னும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் விடலை. மொத்தமாக 3 நாள் டோட்டல் கூட்டம் எப்படி 200 தாண்டிடும் போல் தெரியுது. 200 சிஎம் தாண்டிடும். திருநெல்வேலி மிதக்குது, மேலப்பாளையம் மிதக்குது, தூத்துக்குடி விளைஞ்சுங்களா அந்த ஏரியா முடிச்சும் மிதக்குது, எல்லாம் பில்டிங்லாம் சாயுது. எந்த புயலும் இல்லை, மழை வந்துச்சு. இப்போ யார் பக்கம் சேர்க்குவ? அல்லாஹ் பக்கம் தான் சேர்க்கணும். அதான் முதலே சொல்கிறாங்க, உனக்கு எந்த நேமத்து கிடைச்சாலும் அல்லாஹ் பக்கம் சேர்த்துரு. அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான். காரணங்கள் அல்லாஹ் ஒருத்தர் மாற்றிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு பெண்ணுக்கு கொஞ்ச காலம் அல்லாஹ் தாலா தகப்பனுடைய சூரத்தில் சோறு போடுறான், அப்புறம் கணவனுடைய சூரத்தில் அல்லாஹ் சோறு போடுறான். கணவர் போயிடுறாரு, அப்புறம் பசங்க கவனிச்சுக்கிறானோ, ஜி பேர பிள்ளைங்க கவனிச்சுக்கிறாங்க. எல்லாம் கொடுக்குறது இல்லை. அந்த மாதிரி நிஸ்பத்துகள் மாறும் பாய். ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, வரைஞ்சிங்களா ராஜா மாதிரி வாழ்கிறாரு, இன்னொரு இடத்துக்கு தூக்குறாங்க, அங்கே இருக்கிறாரு கொஞ்சம் காலம், அப்புறம் அங்கே தூக்குற பாடுறாங்க. நிஸ்பத்துகள் மாறும். அதை இலாஹாக ஆக்காத, அதுதான் உன் தேவையை பூர்த்தி செய்துன்னு ஆக்காத. யாரையுமே நம்பாத, உன் உத்தியோகத்தை நம்பாத. வேலையில் கெட்டிக்காரர், அரசு உத்தியோகம் பார்க்குறார், கெட்டிக்கார மனுஷன், அதான் ஒரு சோறு போட்டு அந்த வேலை போயிடுச்சு, அதெல்லாம் சீக்கிரம் போக முடியாதுங்க. தனியாரா நீ போயிட்டு அடுத்த நாள் நாளைக்கே போட்டுருவான். அரசாங்கத்தையும் அப்படி ஐசி யாரையும் தூக்க முடியாது. வேலை செய்யாமல் சும்மா உட்காந்தாலும் அவரை வேலையை விட்டு தூக்கலாம் முடியாது. அவரை அதான் சும்மாவா, அது சம்பளம் வந்தாங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க சில பேர். சரி, இப்போ எஜமாக இருந்தாங்க யாக்கூப் ரானா, கை உடஞ்சி போச்சு, 3 மாதமாக எஜமான வேலைக்கு போகல. இப்போ என்ன செய்வீங்க? அல்லாஹ் மறுபடியும் ஆஃபீத்தை கொடுத்தா மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. அல்லாஹ் ஆஃபீஸ் சலாமத்தை என்றென்றும் நசீபாக்குவாங்க.
உடல் தங்கடம் ஏதோ ஏற்பட்டு வேலைக்கே போக முடியாமல் வாழ்நாளும் போக முடியாமல் ஆச்சுன்னு என்ன செய்வேன்? யாரை நம்புவா? அப்புறம் இதெல்லாம் அஸ்பாபுகள். உனக்கு அல்லாஹ் ஒன்று கொடுக்கணும்னு நாடிட்டான்னா எதையோ ஒரு அஸ்பாபுகள் மூலமாக அல்லாஹ் கொடுப்பான். எதன் மூலமும் கொடுக்கல, நீ அதை நம்புற விளைஞ்சா இல்லைங்களா பை? இப்போ இந்த தஸ்பீ மிஷின், இதை நான் மன்சூர் அஜ்மா உட்காந்துருக்காங்க, அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று என் மனசில் ஆசை வந்துடுச்சு. விளைஞ்சுங்களா? நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க. இப்போ நான் அஸ்பாபுகள் முக்கியமாக வஸ்து முக்கியமாக கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. இந்த வஸ்துவை அவர்கள் பக்கம் சேர்த்து வைக்க வேண்டும். அவங்களுக்கு இப்போ என்ன தேவை? தஸ்பீ மிஷின் தேவை என்று கேட்டார்கள். நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போது இங்கே உட்காந்துருக்கிற இந்த 100 பேர் 200 பேரில் யார் மூலமாகவும் கொடுக்கலாமா இல்லையா? தம்பி இது அவங்களுக்கு கொடுத்துருங்க, தம்பி இது அவங்களுக்கு கொடுத்துருங்க, தம்பி கொடுத்துருவாங்க. யார் மூலம் கொடுத்தாலும் போய் சேர்த்துரும். இப்போ அவர்களுக்கு யார் மூலம் வருகிறது என்பது நோக்கம் அல்ல, வஸ்து தன் பக்கம் வர வேண்டும் என்பது தான் அவசியம். இல்லைங்களா? யார் மூலம் வந்தா? கொடுப்பவர் ஒருவர், வாங்குபவர் ஒருவர், நடுவில் 1000 பேர் இருப்பாங்க. 10 பேர் கை மாறி வரலாம். இவர்கிட்ட கொடுத்தேன், இவர் அப்படியே எதிர்த்து போய் கொடுக்கலாம், அல்லது இவர் பக்கத்தில் கொடுக்க, அவர் அங்கே கொடுக்க, அவர் அங்கே கொடுக்க, அப்படியே போய் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துடும். அவர் பார்த்தா கடைசி வரைக்கும் என் முகத்தையே பார்த்துட்டு வந்திருக்காரு. இங்கே யாரும் பார்க்க, நான் பயன் பேசுறதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. மன்சூர் மூலா நான் கொடுத்து கை மாறி 10 கை மாறி கடைசியில் போய் சேர்ந்துருச்சு. அவங்க இப்படி வாங்கிட்டா. கொடுத்தவர் யார் கூட பார்க்கல, 10 பேர் மூஞ்சியும் பார்க்கல, கடைசியாக தன் கையில் கொண்டு கொடுத்தவர் யாரையும் பார்க்கல, என்னையே பார்த்துட்ருக்கார். நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்படி செய், சிருஷ்டியில் ஏன் பார்க்குறேன்? அது அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா 1000 கையை மாற்றி கொடுப்பான் அல்லாஹ். அவனுக்கு ஒரு தவஜ்ஜு முழுசும் அல்லாஹ் பக்கம் தான் இருக்கணும். இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீ கொடுத்தது அல்லாஹ். எனக்கு எஜமான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாரும் தடுக்க முடியாது. என் எஜமான் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா எல்லாரும் சேர்ந்து முயற்சித்தாலும் தர முடியாது. நம்ம சிந்தனை முழுசு தவஜ்ஜு பஹக், ஹக்கின் பக்கம் தவஜ்ஜு பகைர ஹக் சே பச்னா. அதுதான் தரீக்கத்தில் முதல் படமே. அல்லாஹ் அல்லாததின் பக்கம் உன் கவனம் செல்லுவதை விட்டும் தப்பிப்பது. அதாவது அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன் தானே சுயமாக அணுவத்தனை லாபமோ நஷ்டமோ செய்யும் என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. ஒரு காலம் நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. இதை போய் கட்டி அழுதுகிட்டு என்ன செய்கிறது? இன்றைக்கி உலகமே எங்கே நிற்கிது? அவன் தாங்க கெடுத்தான், இவர் தாங்க வாழ வச்சார், இவர் தாங்க உதவி செஞ்சார், அவரே கட்டிக்கிறான், அவருக்கு ஆளே கட்டிக்கிறான். தூக்கி போட எல்லாத்தையும். அஸ்பாபுகளை விட்டுவிட்டு முசப்பிபுல் அஸ்பாபின் பக்கம் கவனம் செலுத்து. உன் சிந்தனை முழுசும் அல்லாட்டம் தான் வரும். அப்போது எந்த தேவை பூர்த்தியாகின பொழுதும் அதை அல்லாஹ் பக்கம் நீ ஜாயின் பண்ணால் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அப்போ தான் நீ உண்மை மூமின்னு சொல்கிறான். அதை சிருஷ்டி பக்கம் ஜாயின் பண்ண அல்லாஹ் எவ்வளோ வருத்தப்படுறான் பாருங்க. நீ காஃபிர்டா போடா. பை ஒரு ஸ்வீட்டு வந்துச்சு, சின்ன ஸ்வீட்டு தான். பெருமானார் உதாரணம் மலையை காமிச்சிட்டாங்க, அதை வச்சு எடுத்துக்கோ. இந்த ஸ்வீட் சாப்பிட்டோன்னே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். உன் சிந்தனை அல்லாஹ் பக்கம் போல. நீ காஃபிரும் பில்லாஹி ஓ மூமினும் பில் ஸ்வீட்டு பி ஜிலேபி, மூமினும் பி ஜிலேபி காஃபிரும் பில்லாஹி. இந்த ஜிலேபி நிஸ்பத்தில் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. இப்போ நீ யாரு? காஃபிரும் பி ஜிலேபி மூமினும் பில்லாஹி. ஷேഖபான்ல ஈஸியாக்கிட்டாங்க பாருங்க. இந்த ஹதீஸுக்கு அமலில் ரொம்ப லேசாக்கிட்டாங்க பாருங்க. ஜிலேபி சாப்பிட வேணான்னு சொல்லலை, அல்லாஹ் மறக்க வேணான்னு தாங்க சொன்னாங்க. நீ ஜிலேபியா தின்னு, நீ அல்லாஹ் மேல் நம்பிக்கை வை, நம்பிக்கை அல்லாஹ் மேலே வை. அந்த ஜிலேபி உள்ளே போய் 100 ஆயிரும். அப்படியே வரைஞ்சிங்களா? இது நடுங்கிட்டே சாப்பிட்றான். இது எனக்கு வேறு ஏற்கனவே சுகர் இருக்குது, இந்த ஜிலேபி உள்ளே போய் இன்னும் சுகர் அதிகப்படுத்தி எல்லாத்தையும் பார்ட்ஸாக கழட்டிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்துட்டே சாப்பிட்றான். இப்போ ஜிலேபியை நாஃபியும் ஆக்கிட்டான், அந்த தாரும் ஆக்கிட்டான். மூமினும் பில் ஜிலேபி,
காஃபிரும் பில்லாஹ், அல்லாஹ்வை மறுத்தவன், ஜிலேபியை இலாஹ் என்று ஈமான் கொண்டவன். அதனால் நீ அந்த பயத்தோடு சாப்பிட்டா அந்த ஜிலேபி உள்ளே போய் உன்னை மாற்றங்கள் தான் உண்டாக்கும். நீ அதை அதமாக்கிரு. இது யாருங்க ஜிலேபி? ராத்தில் அதம், சிஃபாத்தில், அஃபாலில், ஆசாரில் 4 பேரும் சொல்கிறாங்க. மிச்சமாக சொல்ல மாட்டேங்க. பாடமே கொடுக்கல யாருக்கு. நீங்கள் தண்டை சோறு திங்கிறீங்க. ஜிலேபி தாத்தில், சிஃபாத்தில், அஃபாலில், ஆசாரில். இதை வெறும் சூரத்தோ ஷக்கல், வெறும் மாலூமுல்லா, நன்மை செய்யாது தீமையும் செய்யாது அப்படின்ற உணர்வோட லா இலாஹ இல்லல்லாஹ் ஜிலேபி அந்த உணர்வு 100க்கு 100 மனசில் கொண்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். அது உள்ளே போய் நன்மை தான் செய்யும், தீமையும் செய்யும். அப்போ சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜிலேபி, மைசூர் பாக்கு, அல்தலாமா செய்யி. நிச்சயமாக 100க்கு 100 நம்பிக்கை தான். 100க்கு 100 அது உனக்கு வந்து அசர் செய்யாது. ஆனால் விஷத்தை தூக்கி குடித்தாங்க. ஒரு சொட்டு விஷத்தை ஊற்றினா ஒரு படையே காலி பண்ணிடலாம். ஒரு டப்பா கொடுத்து விட்ருக்கேன், சமயத்தில் உதவும் வச்சுக்கோங்க, எதிரிகளை அழிப்பதற்குன்னு சொல்லி தான் கொடுத்தான் ஒரு ராஜா உமர் நாயத்திட்ட. என்னுடைய விரோதிகள்லாம் பெரிய விரோதி நஃப்ஸு தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிடிச்சாங்க, ஒன்றுமே செய்யலை. ஏன்னா அவங்க 100க்கு 100 அது அதமாகவே பார்த்தாங்க. எந்த பை சரி, நீ இன்னைக்கு மூட்டை பூச்சி மருந்தை தூக்கி பிஸ்மில்லா சொல்லி குடிக்க. உமர் நாயகம் குடித்தாங்க, நான் இன்னைக்கு பிஸ்மில்லா, அதே பிஸ்மில்லா தான் நானும் சொல்கிறேன். அப்படின்னு குடிக்கிறியா? குடிக்கும் போது விரல் நடுங்குது பாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அது வேலை செய்யாது தான். எதுக்கும் வேலை செஞ்சிச்சுன்னா உள்ளே போய் ஒன்று ஒன்று செஞ்சா என்ன செய்யறது அப்படி மனசில் இது ஹைக்கி நெக்கி இருக்கு பாருங்க. அப்படி குடிக்கூடாது. அது வேலை தான் உள்ளே போய் அது மாற்றம் செய்யும். அது விஷம்தான், அது உனக்கு விஷம்தான் அது. ஏன்னா உன் மனசில் அதை இன்னும் ஹைக்கி நெக்கி இருக்குது. சரிதான், அதெல்லாம் வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, வாஸ்தவம் சரிதான் நினச்சிங்களா. சிங்கத்தை போய் காதை பிடிச்சாங்க. சிங்கத்தை வெறும் சூரத்தாக பார்த்தாங்க. நடுவில் சிங்கம் படுத்துருந்துச்சு. சஹாபாக்கெல்லாம் எல்லாம் என்னங்க மக்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சல சிங்கம் படுத்துருக்குன்ற ஒரு சஹாபி நேராக போய் காதை பிடிச்சி ஒரு திருவுனா, ஏன் இங்கே வர்ற? இது மக்கள் நடமாடக்கூடிய இடம். உனக்கெல்லாம் ரிசுக்கு காட்டில் வச்சுருக்குறான். இல்லை இங்கே யாரும் இல்லை ரிசுக்கு வச்சுருந்தான்னா போ, சாப்பிடு, போயிட்டே இரு. டிஸ்டர்பாக இருக்குது, போக்குவரத்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு ஒன்றால் அப்படின்னு சொன்னாங்க. அது வாழை ஆட்டிக்கிட்டு போயிடுச்சு. நீ ஒரு தெரு நாய் பத்திரிக்கை மெதுவாக போய் காதை பிடிச்சி ஒரு முறுக்கி டிஸ்டர்பாக இருக்குது, வண்டிலாம் வருது அப்படின்னு சொல்லி பாரு, 1.5 கிலோ உருவிடும். ஏன் உன்னை நம்பிக்கை அவ்வளோதான் இருக்குது. நீ என்ன நம்பிக்கை? இப்போ தெரு நம்ம இப்போ நாய் ஒன்றும் செய்யாதான், ஆனால் பயமாக இருக்குது. நீ அதை நாராக பார்க்குற. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தூரத்தில் உட்காந்து மாடி மேலே கலந்துக்கி போடு. வளைஞ்சிங்களா? மாடி மேலே கலந்துக்கி போடு, கிட்ட போய் இருக்காது. வளைஞ்சிங்களா? அதில் சைலோ கார் வாங்கி ஏற்று. சின்ன காரில் அடித்தா அது பேரட்லாம் உடஞ்சிடும். என்னவே அந்த மாதிரி வாங்கி ஏற்றினா பிரச்சனை கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் காதை பிடிச்சா பொறுக்காது. ஏன்னா அவரவர்கள் ஈமானை பொறுத்த வரைக்கும் தான் அமல் செய்யும். அது உனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருந்துச்சுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் மேலே வளைஞ்சிங்களா, அது கல்வியில் வந்து 100க்கு 100 அசர் செய்யும். அந்த ஈமான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. வளைஞ்சிங்களா? அப்போ காலையிலிருந்து மாலை வரை நாம் பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்களில் அந்த வஸ்துவை பார்த்தவொன்னு உலூஹியத்தை அந்த வஸ்துவின் பக்கம் சொந்தப்படுத்தாமல் ஹக்கின் பக்கம் சொந்தப்படுத்தணும். சரி, சஹாபாக்கள் தொழுது முடிச்ச பின்னாடி பெருமானார் சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும். இன்று காலையில் சில பேர்கள் மூமினாக எழுந்தார்கள், இன்று காலையில் சில பேர் காஃபிராக எழுந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். யார் ஆவியார்? ஸைத் இப்னு ஹாலிதுல் ஜுஹ்னி ரலியல்லாஹு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. சில பேர் மூமினாக எழுந்தார்கள், சில பேர் காஃபிராக எழுந்தார்கள். எப்போ சொன்னாங்க? தொழுகைக்கு முன்னாடியா? எப்போ சொன்னாங்க? தொழுது முடிச்சுட்டு. இப்போ காஃபிரோட தொழுவு கூடுமா? அப்போ எந்திரிச்சு உட்காந்தோன்னே இந்த வார்த்தையை சொல்லி எல்லாம் களிமா சொல்லுங்கள் திரும்ப. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்போ ஒரு சென்ட் வாங்கினா சொல்லியிருக்கணும். தொழுது முடிச்சுட்டாங்க. காஃபிரோட தொழுவு கூடுமா? ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டாங்க.
முடிச்ச பின்னாடி சொல்கிறாங்க, இன்று காலையில் சில பேர் காஃபிராக எழுந்தார்கள், இன்று காலையில் சில பேர் மூமினாக எழுந்தார்கள். அப்போ காஃபிராக எழுந்தவங்க காஃபிர் நடக்கத்தானே போய் சேரணும். அவங்க தொழுக கூடாதா இல்லையா? ஒரு காஃபிருடைய ஃபஜ் தொழுக கூடுமா? எனவே நீங்கள் திரும்ப ஃபஜ் தொழுங்கன்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இது காஃபிரே ஷரியத் இல்லை, இது காஃபிரே தரீகத். குஃபரும் தூன குஃபுர்னு சொல்லுவாங்க. இது ஃபுகஹாக்களுடைய இஸ்திலாஹ். எந்த குஃபுரு நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய குஃபுரை ஜலி அல்ல, இது ஷிர்கே ஜலி அல்ல, இது ஷிர்கே ஹஃபி. ஷிர்கே ஜலி என்ன? அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தரை மஹ்பூத் ஆக்குவது, அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தரை வணங்குவது, வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொல்லுவது, வணக்கத்திற்கு உரியவன் என்று எண்ணுவது, இது ஷிர்கே ஜலி, தெளிவான ஷிர்க். இந்த ஷிர்க் தண்டனை என்னங்க? நிரந்தர நரகம், ஹாலிதீன ஃபின்னார். இன்னொரு ஷிர்க் என்ன? அது ஷிர்கே ஹஃபி. அது என்ன? அல்லாஹ் தவிர மற்ற சிருஷ்டிகளை நாஃபியாக லாராக விளங்குறது. இது நரகம் கொண்டு போகாது. இப்படி செய்தவனை முஸ்லீம் கபர்ஸ்தான் அடக்கம் பண்ணக்கூடாது, காஃபிர் கபர்ஸ்தான் அடக்கம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஷிர்க்கு அல்லாஹ் தவிர மற்றவர்களை நாஃபியா லாரா விளங்கக்கூடிய ஷிர்க்கு தரஜாத்துகளை தடுக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை விட்டு உன்னை தடுக்கும். இதுவும் ஷிர்க்கு தான், இதுவும் குஃப்ர் தான். அதனால தான் புகாரியில் பெருமானா சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காஃபிரும் பி, என்னை குஃப்ர் செய்தவனாக. இந்த குஃப்ர் பிமான ஷிர்க். குஃபரும் ஷிர்க்கும் ஒன்றுக்கு ஒன்று முத்தராதி. சில நேரங்களில் ஒன்று இஃப்திலாஃபான அர்த்தம் வரும். இங்கே குஃபரு பிமான ஷிர்க். என்ன ஷிர்க் வச்சுட்டான் அவன்? ஷிர்க் வச்சானா இல்லையா? அல்லாஹ் என்ன வச்சா? இந்த மழை பொழிந்ததற்கு காரணம் இந்த நட்சத்திரம் இல்லை இந்த காற்றழுத்தம் என்று இந்த அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய ஃபضலை மழைக்கு சொந்தப்படுத்தினான். அப்போ தண்ணி குடித்து தாகம் தீர்ந்துன்னு சொன்னால் நீ தரீகத்தில் ஷிர்க்கு காஃபிர் முஷ்ரிக். தண்ணீர் குடிக்க வைத்தான் அல்லாஹ் என்னை, அதன் மூலம் தாகம் தீர்க்க வைத்தான் அல்லாஹ் என்னை. சில பேர் ஏன் தண்ணிக்கு சுயமே தாகத்தை தீர்க்கும் தன்மை கிடையாது. அல்லாஹ் தாகத்தை போட்டுட்டான், நீ கடல் தண்ணீரே குடித்தாலும் தாகம் தீராது, மொத்த கடல் தண்ணீரை குடித்தாலும் தாகம் தீராது. அல்லாஹ் தாகத்தை எடுத்துட்டான், ஒரு மடக்கு தண்ணியிலே தாகம் தீந்துடும். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்ஷரில் எப்படி தாகம் அடிக்கும்? தலைக்கு மேலே சூரியன். உலகத்து தண்ணியை கொடுத்தாலும் தாகம் தீராது. ஆனால் என்னுடைய ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை யாரோ ஒரு மடக்கு குடித்து விட்டால் லா எதுமாவு அபதன், அதுக்கு பின்னாடி மொத்த வாழ்க்கையில் அவனுக்கு பின்னாடி தாகமே எடுக்காதுன்ட்டான். ஹவுதுல் கௌசர் தண்ணி எடுத்து இப்படி பிஸ்மில்லா அப்படின்னு அல்ல ரசூலை கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்து ஒரு மடக்கு குடிச்சிட்டோம், இனி அவனுக்கு தாகம் என்ற வேலையே கிடையாது. மஹ்ஷர்லையும் தாகம் கிடையாது, சிராத்துல் முஸ்தகீம்லையும் தாகம் கிடையாது, சொர்க்கத்தில் போய் தாகம் கிடையாது. முடிச்சு தாகம் என்றதே அவன் அல்லாஹ் சரித்திரத்தை எடுத்துட்டான். அவன் தக்தீரில் எல்லாம் எடுத்துருவான். லா எதுமா அபதன், அதற்கு பின்பு தாகமே வராதுன்ட்டான். அப்போ தாகத்தை தீர்க்கும் தன்மை என்பது எங்கே இல்லை? தண்ணியில இல்லை. அது யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் எங்கே இருக்கான்? இப்போ அது தண்ணியில் தாங்க இருக்கிறான். தண்ணியுடைய சூரத்துக்கு சொந்தப்படுத்தாத. உலூஹியத்தை, தாகம் தீர்க்கும் தன்மையை, உன் தேவையை பூர்த்தி செய்யும் தன்மையை தண்ணீர் இருக்கும் தோற்றத்தின் பக்கம் சொந்தப்படுத்தாது, தண்ணீரை காட்டிக் கொண்டிருக்கும் உஜூதின் பக்கம் சொந்தப்படுத்து. இது கண்ணாடி டம்ளர், கண்ணாடி டம்ளர், இதற்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, இந்த தோற்றத்தை காட்டக்கூடிய உஜூத் இருக்கிறது. கண்ணாடி இதனுடைய மெட்டீரியல், டம்ளர் என்பது இதனுடைய உருவம். உருவத்தின் பக்கம் சேர்க்காதே, அந்த உருவத்தை காட்டிக் கொண்டிருக்கிற உஜூதின் பக்கம் சேர்க்கணும். இப்போ சத்தம் வருது, டிங் டிங் டிங். சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? டம்ளர்லேருந்து வந்துச்சா கண்ணாடியிலேருந்து வந்துச்சா? இந்த சத்தம் யாருக்கு சொந்தமானது?
சொல்ல மாட்டேங்கிறீங்க. டிங் டிங் சத்தம் வருதா இல்லையா பை? இந்த சத்தம் டம்ளர் என்ற உருவத்துக்கு சொந்தமா, கண்ணாடி என்ற பொருளுக்கு சொந்தமா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதே டம்ளரில் நீங்கள் பிளாஸ்டிக்கில் செஞ்சீங்க சத்தம் வராது, சத்தம் வேறு மாதிரி வரும். மரத்தில் செஞ்சீங்க இதே டம்ளரை, சத்தம் வேறு மாதிரி வரும். இரும்பில் செஞ்சீங்க சத்தம் வேறு மாதிரி வரும். எனவே இந்த சிஃபத்து இந்த டம்ளர் என்ற உருவத்துக்கு சொந்தம் இல்லை, அந்த உருவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கிற பொருளுக்கு சொந்தமானது. அதே மாதிரி இந்த காயினாத்தில் எல்லா கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இருக்கிறது, இவை எதுவும் சுயமே நம்ம தேவையை பூர்த்தி செய்யாது. தேவையை பூர்த்தி செய்யும் தன்மை இந்த பொருளுக்கு சொந்தம் அல்ல, இவற்றை காட்டக்கூடிய ஹக்குக்கு சொந்தமானது. ஈஸியான பாயிண்ட்டு. இது ஷேகுமார் நமக்கு அழகாக விலை கொடுத்துட்றாங்க. அதை விளங்கிட்டா உள்ளத்துக்கு நிம்மதி. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம சாப்பிட போகிறோம், விளைஞ்சுங்களா? இப்போ சாப்பாடு வாயில் வச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துது. காலையிலேருந்து கேட்ட தாலிமாத்துக்கு அத்தனையும் மறந்துட்டு உட்காந்தோன்னு சொன்னால் சாப்பாட்டு நம்ம தேவை பூர்த்தினா நாம முஃமினும் பி சாப்பாடு, காஃபிரும் பில்லா. சாப்பாட்டை ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை மறுத்து விட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. சாப்பாடு முன்னாடி வந்துச்சா, ரப்பே இந்த எல்லா சூரத்திலிருந்தும் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான். எந்த அல்லாஹ் இந்த வஸ்துவில் ஐனா இருக்கிறானே அந்த அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான். அந்த உணர்வோடு சாப்பிட்டீங்க. இன்று நான் மூமினும் பில்லாஹி வ காஃபிரும் பித்தாம், இந்த உணவை மறுத்து விட்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோன்னு அர்த்தம். பதினஞ்சா இல்லைங்களா பை? அதை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறான், யாரெல்லாம் இப்படி அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை இல்லாமல் வஸ்துக்கள் பக்கம் சேர்த்து பேசினார்களோ அல்லாஹ் ரொம்ப வருத்தப்படுறான். இந்த ஹதீஸ் விளங்கிச்சா இன்னைக்கு? எஜமான ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? என்னங்க சொல்லிட்டாங்க அவங்க? கடுமையாக மழை பெஞ்சு, இதனால தான் மழை பெஞ்சுட்டாங்க. நம்ம சொல்கிறது இல்லையா? என்ன மழை ஓவராக இருக்கும்போது தெரியுது, புயல் வருதான், அல்லாஹ் பக்கம் சிந்தனையே இல்லை. அல்லாஹ் மழை கொடுத்தான். ஏன்னா நீ கடைசி அங்கே போய் நிற்ப. மழை ஏன் பொழிந்தது மெட்ராஸில்? மெட்ராஸ் ஏன் மிதந்தது? மழை பொழிந்தது. மழை ஏன் பொழிந்தது? மிஹ்சாம் புயல் வந்து. மிஹ்சாம் புயல் ஏன் வந்தது? அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு? அது காற்று சுழற்சி. காற்று ஏன் சுற்றுச்சு? எல்லாம் சுற்ற வச்சான். கடைசியில் அங்கே தானே போய் நிற்கிற, முதல்லையே போயிடேன்டா. ஊரை சுற்றி கடைசி அங்கே தான் போய் நிற்பேன். ஏன் காற்று சுற்றுச்சு? போன மாதம் சுற்று, இந்த மாதம் ஏன் சுற்றுது? அது எல்லாரும் சுத்த வச்சிருக்காங்க. மின் ஆயாதி தஸ்ரீஃபுர் ரியாஹ், காட்டை சுழல வைப்பதும் என் அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. இது சுத்தின காத்தையே மெட்ராஸில் போய் அடிக்குது, அதையும் அடிச்சது. நேராக விசாகப்பட்டினம் போயிருக்க வேண்டியதுன்னு, இல்லை அதை தாண்டி பங்களாதேஷ் போயிருக்க வேண்டியதுன்னு. கஜா புயல் நாகப்பட்டினத்தில் கரையேறுன்னு சொன்னான். கடைசியை விடிஞ்சு சொன்னால் அது போய் அதிராம்பட்டினத்தில் கரையேறுச்சுன்னா, அப்போ அது வழி நிறுத்தி யார் கூட்டிகிட்டு வர்றா? அல்லதான் அந்த புயலுக்கு கண் இருக்குன்னு வேறு சொல்கிறானோ பார்த்தீங்களா? புயலுக்கு ஒரு கண் இருக்குது, புயலின் கண் வந்து கொண்டிருக்கு, நகர்ந்து கண். அப்போ அல்லா தஆலா சொல்ல இடத்துல கிடக்கும், பார்த்துட்டே இருக்கு, எங்கடா போகணும்? நான் பட்டமா அதெல்லாம் பட்டமா, நான் பட்டமா அதெல்லாம் பட்டமா. அப்போ அலைஞ்சவை எந்த ஊருக்கு அல்லாஹ் சொல்லணும் அந்த ஊரில் தான் போய் ஏறும். எத்தனை மரத்தை அல்லாஹ் உடைக்க சொல்லணும் அத்தனை மரத்தை தான் உடைக்கும். அலைஞ்சவை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எஜமான் தான் அந்த வழி நடத்துகிறான். நீ வஸ்துக்கு சுற்றி வளைச்சி அவன்கிட்ட போகிறதுக்கு எடுத்தவனும் அல்லாட்ட போயிட்டேன்டா. விளைஞ்சுங்களா? எடுத்தவொன்னு உன் சிந்தனை அல்லாஹ் கொண்டு போயிரு. அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் என்னை வாழ வைக்கிறான். அப்போ பெருமானா சொன்னாங்க, மழை நேற்று பொழிந்தது. சிலர் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ஃபதுல் ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு மழை கிடைத்தது என்று சொன்னார்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், நட்சத்திரத்தை மறுத்தவர்கள். சிலர் சொன்னார்கள் இதனால் பொழிந்தது இதனால் பொழிந்தது என்று சொன்னார்கள். இவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்கள்தான். அலைஞ்சவை. இப்போ இது எவ்வளோ பெரிய பாடம் பெருமான்னு சொல்லிட்டாங்க நமக்கு. இந்த ஷிருக்கு ஷிர்கே ஜலி அல்ல, ஷிர்கே ஹஃபீன்னு சொல்லிட்டாங்க. அந்த அதிசயம் நம்ம காட்டிருச்சு. ஏன்னா ஷிர்கே ஜலியாக இருந்த பெருமானம் எல்லாரும் காஃபிருங்கெல்லாம்
அவன் வெட்டுங்கன்னு சொல்லிடு முர்த்ததா போயிட்டானுங்க. அப்போ சஹாபாக்களில் பாதி பேர் முர்த்ததா போயிட்டாங்க, காஃபிரா போயிட்டாங்க. அவங்க மீதி பாதி பேர் வெட்டிடுங்கன்னு சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை. இனிமேல் இப்படி சொல்லாதீங்கம்மா அப்படின்னு நசீஹத் செஞ்சுட்டாங்க. ஏன் இது ஷிர்கே ஜலி அல்ல, இது ஷிர்கே ஹஃபி. இனிமேல் ஷிர்கே ஹஃபியும் விட்டு தவிர்த்துக்குங்கம்மா. உலூஹியத்தை தேவையை பூர்த்தி செய்யும் தன்மையை, நன்மை தீமை தருகிற தன்மையை வஸ்துக்கள் பக்கம் சேர்க்காமல் ஹக்கின் பக்கம் கொண்டு போய் சேருங்க. என் மனைவி சோறாக்கினால் சொல்லாதுங்க, அல்லாஹ் தான் எனக்கு உணவளித்தான். மனைவியுடைய உருவத்திலே, மனைவியுடைய நிஸ்பத்திலே. முதலாளி சம்பளம் கொடுத்தான்னு சொல்லாத, அல்லாஹ் சம்பளம் கொடுத்தான் முதலாளியின் நிஸ்பத்திலே. அல்லாஹ் என்னை வாழ வைக்கிறான் இந்த வெளிநாட்டு வேலையுடைய நிஸ்பத்திலே. அல்லாஹ் என்னை வாழ வைக்கிறான் இந்த கடையுடைய நிஸ்பத்தில். அல்லாஹ் எனக்கு ஒரு சக்தி கொடுக்குறான் இந்த உணவுடைய நிஸ்பத்தில். அல்லாஹ் என்னை பேச வைக்கிறான், நான் எங்கே பேசினேன். இந்த இல்மு அல்லாஹ் கொடுத்தான், இந்த குரலை அல்லாஹ் கொடுத்தான். ஜி இந்த குரலே அல்லாஹ் தான் கொடுத்தான். குரல் பிடிச்சிக்கிச்சு, பேச முடியாது. தொண்டை பிடிச்சிக்கிச்சு, பேச முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் பேச வைப்போம். உம்ராவுக்கு போகிறதுக்கு முதல் நாள் ஒரு வாரமாக தொண்டை கடுமையான வலி. அல்லாஹ் உம்ராவுக்கு கூட்டிகிட்டு போகிறானே, அங்கே போய் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, கடுமையான வலியாச்சே அப்படின்னு. நான் அல்லாஹ் ரொம்ப பேச வச்சான். அல்லாஹ்ட்ட கெஞ்சிக்கிட்டே போகணும். அங்கே போய் அல்லாஹ் தஆலா சும்மா இருக்க வைக்கல, பேச வச்சான். அவன் காப்பாற்றிட்டான். அதான் சரி, என்னதுன்னு நினச்ச, என் திறமை நினச்சா உட்கார வச்சிடும் அல்லாஹ் தஆலா. என்னது இல்லை ரப்பே, நீ தான், நீ கொடுத்த கருணைன்னு சொல்லு. குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் அவனை வாழ வைப்பான் என்பதை இந்த ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதன்படி சிருஷ்டிகளின் பக்கம் உலூஹியத்தை சேர்க்காமல் ஹக்கின் பக்கம் சேர்த்து வாழ்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேச ஆரம்பிச்சிருக்கேன்.